ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். நல்ல ஒரு ½ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் ½ ஆகிடுச்சு. இங்கே வந்து மேலே வரைக்கும் போயிட்டு மழை, பயங்கர மழை மேலே. ஒன்றும் பெருசாக ஷூட் பண்ண முடியல. பேண்ட்லாம் ஃபுல்லாக தொப்பையாக நனைஞ்சிருச்சு. ப்ளூ எடுத்துப்போமா உனக்கு? ஹைட் எவ்வளோண்ணா வரும்? கீழே வரைக்கும் வருமா? வரும்ல. எவ்வளோண்ணா? சில்லற இருக்குமா? இருக்கா? ஸ்விஃப்ட்டே மேலே போயிட்டேன். 500 தான். சில்லற இருக்குமாண்ணா? ஜிபே கூகுள் பே பண்ணி பார்க்குறேன். நெட்வொர்க் இடம் கம்மியாக இருந்தது. அதானே, நமக்கு தெரியாது. நம்பர் சொல்லுங்கண்ணா. சென்ட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அந்த சேட்டாட்ட ரெயின் கோட் வாங்கினோம்ல, ஸோ அவர் கீழே இன்னொரு இடம் இருக்குது, அதை பார்த்துட்டு போங்க. ஏன்னா அங்கே இங்கே யார் வந்தாலுமே அந்த இடத்த பார்த்துட்டு போவாங்க. நாளைக்கு இன்ஸ்டாகிராம் எதுலையா பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. சரியான கிளைமேட்டு. வரும்போது இப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்கள். ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது. ஆஹா, இன்றைக்கி ஆப் அடிச்சுட்டான் போகலாம் மழை அப்படின்னு நினச்சோம். ஆனால் மேலே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஓகே சேட்டா, இதுக்குள்ளேயா? வண்டி போகுமா? ஆஹா, ஆஹோ ஹோ, ஆ பின்னே பிள்ளை. வாட் ஆஃப் ரோடாக இருக்கே. ஷூக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. சரியான ஆஃப் ரோடு. ஆனால் டாப் பாக்ஸ் தான் என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரில. பின்னாடி வந்தவன ஆளை காணும். என்னாச்சு? மறுபடியும் போயிட்டு வா, மறுபடியும் போயிட்டு வா. மறுபடியும் போயிட்டு வா ப்ரோ. கீழே திருப்பிடலாம்ல? நானி இல்லை, ஆக்சிலரேட்டர் சவுண்டு கேட்டுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. கீழே எதுவும் விழுந்துட்டியோன்னு பார்த்தேன். நான் மேலே நிற்க வண்டி. ஆ, மறுபடியும் போயிட்டு வந்துரு. மேலே கொஞ்சம் சமமாக தான் இருக்கு, ஆனால் வண்டி போயிடும். ரெக்கார்ட் ஆகுதா? திருப்பி இழுக்கங்களா?
மேல் நான் சவுண்ட் எனக்கு ஆக்சிலரேட்டர் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. மேலே ரோட்டுக்கு போயிட்டு வந்துரு. ஷூக்குள்ள தண்ணி போயிட்டா ப்ரோ? அவன் கரெக்டாக வரும்போது கோபுரம் ஆஃப் ஆகிடுச்சான். அதான் மறுபடியும் போயிட்டு வா, பாவநாசம் படம் மாதிரி சீனை ரிக்ரியேட் பண்ணிக்கலான்ட்டா மேலே போக சொன்னேன். வண்டி எங்கே நிற்கிது பாருங்கள், மேலே நிற்கிது. ஸோ நான் கிட்டே போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரியான ஆஃப் ரோடு, பட் நாட் டூ ஹார்ட். ஈஸியாக வந்துடலாம், ஹைட் மட்டும் இருந்தால் போதும். இன்னும் போகுதா? அப்பா ஸோ இங்கே ரெண்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். அவன் அங்கே போயிட்டான், உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து வரேன்னு போனால் நானும் போகிறேன். ஆஹா, இதில் வண்டியை கூட திருப்ப முடியாதுடா. சரியான இறக்கம். ப்ரோ ப்ரோ அட சட்டி, வண்டியை திருப்பவே கஷ்டமாயிடும். இது நல்ல ஸ்லோப்பு வேறு.
என்ன போயிட்டே இருக்கானா இவன்? எங்கே போகுதுன்னே தெரியலையாடா. என்ன இருக்கு? குகையா? சேர்த்தான். கல்லு. அத்தா பிரேக் அடித்தோம்னா காலி தான். இதுக்கு மேலே திருப்ப முடியாது, கீழே தான் போகுது. சரியான ஏத்தம் போகும்போது இருக்கு நமக்கு. மேப்பில் இங்கே ரோடே காட்டல. இல்லை, அது வந்து லொக்கேஷனாக தான் காட்டுச்சே தவிர ரோடாக காட்டலை. நெட்டு ஒர்க் ஆகலை வரும். போலாமா? டயர்டாக இருக்கா? டாப் பாக்ஸ் இல்லைனா கூட ஏறிடலாம். டாப் பாக்ஸும் இருக்கா, அதை வச்சுட்டு இறங்க முடியல. சரியான ஆஃப் ரோடு. வெயிட் பண்ணு ப்ரோ, விழுந்துருவா. அது ரொம்ப குழி தோண்டுது. நீ என்ன பண்ணு, வண்டி எழுப்பிட்டு தள்ளுறேன், அப்படியே மேலே போயிரு. 1 2 3. என்ன என்ன ப்ரோ, இப்படி அந்த சவப்பட்டிக்கு முன்னாடி இப்படி கை காட்டுவோம்ல, அந்த மாதிரி கை காட்டு ப்ரோ. இது ஒரே நிமிஷம், நான் அதான் வெயிட் பண்ணல, வரேன்னு. எடுத்துடலாம் பார்த்தேன் 3 சொல்லும்போதுண்ணே. 1 2 3. கியர்லாம் இருக்கு.
ஹேண்ட் ஆ போகலாம். நான் அப்படி தான் வந்தேன். இதுக்கப்புறம் ஈஸியாக போயிடலாம். இது ஒன்று மட்டும்தான். இதுலேயே போயிரு. இதுலேயே இந்த சைடு ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே போயிரு. இந்த ட்ராக்லேயே போயிரு. லெஃப்ட் ட்ராக்லேயே. நான் லெஃப்ட்டில் தான் போனேன். அடி ரைஸ் அடி. போகலாம். நிப்பாட்டு நேராக்கு. ஏன் காலெல்லாம் அடிக்கல. 2 3 பெட்ரோல் எடுக்கலாம். முன்னாடி 2 காலையும் இரு தூக்கவே இல்லை. நான் தூக்கு. வரமாட்டாங்க ப்ரோ. 2 hours later அப்படின்னு சுத்துதோ. மேலே ரோட்டுக்கு போய் பார்ப்போம். கீழே இறங்கின இடத்துல அடங்கம்மால இறங்கின இடத்துல வண்டி ஏற்ற முடியல. பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. அது சிஎட் டயரு கிரிப்பு அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஹாய். ஷோபா. வண்டி பாட்டுக்கு போகுது. நானும்
ஈழவிழா பூஞ்சிராலேருந்து இறங்கிட்டோம். இங்கேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு வந்தோம்? 11:30 மணிக்கு வந்தோம். மணி 1:30. நடுவில் ஒரு ஆஃப் ரோடு போய் பயங்கர கூத்தாயிடுச்சு. பட் மெமரபிள், என்றைக்கும் மறக்காது. இப்போ டுவர்ட்ஸ் மூணார் கிளம்பிட்டோம். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 97 கிலோமீட்டர்ஸ், 2 hours and 44 minutes காட்டுது. நடுவில் ஏதாவது ஒரு காஃபி பிரேக் மட்டும் எடுப்போம் மேக்ஸிமம். எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டயர் நல்லா தானே இருக்குது. டயர் நல்லா தானே இருக்குது. டயரு ஏன் டயரு ஒரு மாதிரி ஆடுது. அங்கேயே ஓட்டிட்டு தெரியுது போல். அதில் ரொம்ப நேரம் ஓட்டினதுனால அப்படி தெரியுது. ஒரு மாதிரி அப்படியே பஞ்சர் ஆனால் என்ன ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஆகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour ஆஃப் ரோடு ஓட்டியிருப்பாங்க. அதனால் அந்த இதுலேருந்து இன்னும் பாடி வெளில வரலையா, இல்லை இந்த ரோடே அப்படி தான் இருக்கான்னு தெரில. சரியான ஆஃப் ரோடு அது. ஒரு வழி ஆகிட்டோம் அதுலேருந்து வர்றதுக்குள்ளே. அது வண்டி வெயிட் வேறையா, அதனால் கால் வந்து ப்ராப்பராக above 6 feet அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கீழேனா நமக்கு ஒரு மாதிரி இந்த கரெக்டாக அந்த இடுப்பு கிட்ட, கால் கிட்ட, ஹிப்பு கிட்ட நம்ம கால் ஜாயின் ஆகும்ல, அந்த இடத்துல ஒரு லாக் ஆகும் பாருங்கள். லாக் ஆச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே பிடிச்சிக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கு தான் தனியாக மட்டும் இந்த மாதிரி எப்போவும் பேசிக்கான ஆஃப் ரோட்ஸ் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, கீழே விழுந்தாலாம் வண்டியை தூக்க அந்த நேரத்தில் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஒரு தடவை தூக்கலாம் மேக்ஸிமம், ஃபுல் பொட்டென்ஷியல் பவரை போட்டு தூக்கினா. அதுக்கு மேலாம் நம்மளால் தூக்க முடியாது, நமக்கு ஒரு மாதிரி டயர்டாயிடும். ஒரு சைடாக தண்ணி போய் போய் இந்த இடத்தெல்லாம் அரிச்சிருக்கா என்னன்னு தெரில. இந்த சைடில் மட்டும் ரோடை காணும். ஒரு வழியாக அந்த ஊருக்குள்ளே இருந்து ஒரு வழியாக மெயின் ஹைவேக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் மூணார் வரைக்குமே ரோடு சூப்பராக தான் இருக்கும். இன்னும் அரவுண்ட் ஒரு ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சா இல்லை லைட்டில் தெரிய மாட்டேன்தா. என்னன்னு தெரில, இந்த ஈவினிங் டைம்னாலேயா என்னென்னு தெரில. அண்ட் ஃப்ரைடே வேறு. இந்த சைடு பயங்கர போகிறதுக்கு பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. இந்த ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 hour மேக்ஸிமம் 1.5 hours போயிடலாம். ஒரு 40 kilometers அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வண்டி அப்படியே லைனாக பைலப்பாகி போயிட்டே இருக்குது. ஓவர்டேக்கே எடுக்க முடியல, ரொம்ப சின்ன ரோடா. கிளைமேட் அப்படியே ஏற ஏற பயங்கரமாக மாறிடுச்சு.
ஆக்சுவலாக இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான், அதை சொல்லவே மறந்துட்டேன். அவனும் எங்கள் கூட ஜாயின் பண்ண வேண்டியது தான். அவன் வந்து இப்போ லேட்டாக கிளம்பி தமிழ்நாடு வழியாக வந்துட்டுருக்கான். நாங்கள் இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். நாங்கள் ரீச் அவன் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 7 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். 7 மணி கூடயே ஆகிடும். அவன் ஆக்சுவலாக காலையிலே எங்கள் கூட வந்திருக்கலாம், பட் வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. அதனால் இப்போ வேறு வண்டி ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கான். எக்ஸ்பல்ஸில் வர வேண்டியது இப்போ எம்டியில் வந்துட்டுருக்கான். இங்கேருந்து மூணார் ஒரு 47 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூணார் 52 கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தேன். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் நாங்கள் போயிடுவோம். அதுக்கும் கூடயே கூட ஆகலாம். நல்ல டிராஃபிக் இன்றைக்கி என்னன்னு தெரில. இப்போ தான் ஒரு பஸ்ஸை ஒரு 1/4 மணி நேரம் பின்னாடியே வந்து வரிசைக்கே ஒரு 5-6 கார் எல்லாருக்கும் வழி விட்டு இப்போ தான் அனுப்பிச்சி வச்சான். வளரா வாட்டர் ஃபால்ஸ். ஏதோ மரம் விழுந்துருச்சு போல. ஓட்டுறதல் கிளைமேட் இப்போ தான் நல்லா இருக்குது. நடுவில் ஒரு மரம் விழுந்துருச்சு. அங்கே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஒரு செகண்டில் கிளியர் பண்ணிட்டாங்க. மரம் இருந்தது, 2 சைடும் 2 வெட்டு, ஜேசிபி வச்சு ஒரு தட்டு, அவ்வளோதான். நான் நினச்சேன் ரொம்ப நேரம் ஆகும் போல அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை யார் மேலேயும் இல்லாமல் போச்சு. இன்னும் கரெக்டாக என்னால் ஒரு 35 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவ்வளோக்கு தான் எஸ்டி கார்டில் ஸ்பேஸே இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பார்த்து தான் ரெக்கார்ட் பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் நிறையா ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இங்கே மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே லேசாக ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் நாங்கள் கிளைமேட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் ஆனால் லாஸ்ட்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் எப்படி இருக்குது. ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேரளா வழியாக வந்தோம். பட் பெஸ்ட் பார்ட் வந்து அந்த ஈழவிலா பூஞ்சிராவா, எனக்கு அந்த பேர் வாய்க்குள்ளே வர மாட்டேன். அந்த இடத்துக்கு போனது மட்டும்தான் செம்மையாக இருந்துச்சு. மிஸ்ட்டு ரொம்ப பெஞ்சா நின்றுக்க வேண்டியதான். இன்றைக்கி கொஞ்சம் ரைடு டயர்ட் ஆக்கிடுச்சு. ஏன்னா காலையில் 6 மணிக்கு வண்டி எடுத்தோம். மணி இப்போ 4 ஆக போகுது. 260 கிலோமீட்டர்ஸ் தான் கிளாக் பண்ணியிருக்கோம். என்னடா வேலி ஜம்முன்னு இருக்குப்பா. எத்தனை ஸ்டாண்ட்ஸு ரேலி வண்டிக்கு. இந்த ரோட் ப்ரெசன்ஸ் ஒன்று பயங்கரமாக இருக்கு. இப்போ போகிற ரூம் வந்து ஆல்ரெடி தங்கியிருக்கோம் நாங்கள். லாஸ்ட் டைம் மூணார் வந்திருக்கும்போது ஒன்ஸ் அந்த ரூமில் தங்கியிருந்தேன். நல்ல ரூம் தான், ஓரளவுக்கு கொஞ்சம் பட்ஜெட்லேயும் கிடைக்கும். அந்த ரூம் தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு என்னன்னு பார்ப்போம். ஏன்னா சீசன் டைமா, அதனால் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கா என்ன அப்படின்றது தெரில. பா எங்கே இருந்தலாமோ
மலையில் தண்ணி வருது. கோப்ரோ இதுக்கெலாம் ஜஸ்டிஸ் பண்ணுமான்னு தெரில, கண்ணில் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கு. மேலே ஏறினோடனே ஒரு டீ எஸ்டேட் மாதிரி வரும். இந்த சைடு கேரளா சைட்லேருந்து போனால், நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து வந்தால் அது டீ எஸ்டேட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரோட்டில், கேப் ரோட்டில். நம்ம கேரளா சைட்லேருந்து போகிறதுனால மூணார் கிட்ட போகும்போது 2 பக்கமும் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் டீ எஸ்டேட் வரும். அந்த இடத்துல மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கான்னு பார்ப்போம். சில்னஸ் பெருசாக ரெயின் கோட்குள்ளே ஃபீல் பண்ண முடியல என்னால். ஏன்னா ரெயின் கோட்குள்ளே காற்றே வராது. அதனால் சில்னஸ் வந்து வெறும் பேண்ட்டுக்கு மட்டும்தான், ஜீன்ஸுக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுது. மேலே போனால் தான் கூலிங் எப்படி இருக்குன்னு தெரியும். சதன்னு கிடக்கு. தெரியாதனமாக ஃபாஸ்ட்டாக வந்து பிரேக் பிடிச்சோமோ அப்படியே போக வேண்டியதான். அந்த மண்ணில் அப்படியே இழுத்துட்டு போயிடும் ஒரு சைடாக. அது ஒன்று இந்த ஒரு கல் இருக்கே, தார் ரோட்டுக்கு நடுவில் இந்த கல்லை போட்டு வச்சுருவாங்க. இந்த குற்றாலத்தில் இருந்துட்டு ஒரு ஃபால்ஸ் பார்க்க மாட்டோம். இங்கே வந்துட்டு ஃபால்ஸாக நின்று பார்த்துட்டு வரோம். வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் குற்றாலம். எல்லா குற்றாலமும் 5 ஃபால்ஸு, மெயின் ஃபால்ஸு, ஓல்டு ஃபால்ஸு எல்லாமே வீட்டிலேருந்து பக்கம். ஆனால் போக மாட்டோம். ஆல்மோஸ்ட் மேலே ஏறிட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் தான் ரூமுக்கு. வா கத்த என்ன மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே தான் இருக்குது அந்த ரூம் இருக்கான்னு பார்ப்போம். KDH Club. ப்ரோ அண்ணா ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குமாண்ணா? 3 பேருக்கு. ஓகே, இல்லை ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம். அந்த 401 பக்கத்தில் தங்கியிருந்தோம் நினைக்கிறேன். மேலே 3rd ஃப்ளோரில் நினைக்கிறேன். 401 பக்கத்துலனா 401 இந்த போனாவது இது. ஓகே, என்ன ப்ரைஸ் வரும் அது? இது நமக்கு 401 4/25 வரும். ஓகே, அது கம்மியானா? இது 2000 வரும். இது ட்ரிபிள் பெட். ஓகே, இது 17 வரும். பார்க்கலாமா? டபுள் பெட் காட்டுங்களேன். அனோஜ் 17 அந்த இன்னொன்று என்ன சொன்னீங்க? அனோஜ் 2 இது நாங்கள் ஃபஸ்ட்டு தங்கியிருந்தது. நான் மாறியண்ண பாத்ரூம். ஆமாம், 4 பேர் படுக்கலாம். இது என்ன ப்ரைஸ்னால் இந்த ரூமு? இல்லை கீழே ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணி ஏதோ சொன்னாரே. 307 தானே? இன்னொரு ரூம் என்னது? 4 பெட்டு தானா? சரி ஓகே, நான் கீழே கேட்டுக்கிறேன் ப்ரைஸ். 307 ப்ரோ. நான் 307 என்ன ப்ரைஸ்ண்ணா? 2000. எதுவும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமா அதில்?
அப்போதைக்கு திரியும் டேக்ஸும் வரும். ஓகே 2000 இன்க்ளூடிங் டேக்ஸ். அது ட்ரிபிள் பெட். ஓகே ஓகே டேக்ஸ் அடக்கம் தான் கேட்கும். அப்படியா? ரொம்ப போதும்ல, அப்போ அதுவே கொடுத்துருங்க. 307. ஆ